நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுலா என்று கருத்து மையம் கொண்டதால் அதிமுக தலைமையிலான கூட்டணி மக்களை சக்தியாக உருவாக்க முடியாத சூழல் ஏற்பட்டதாக அதிமுக சார்பில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டியளித்துள்ளார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆதரவு மற்றும் பாஜக எதிர்ப்பு என அகில இந்திய அளவில் கூட்டணி குறித்தான கருத்துக்கள் மட்டுமே பேசப்பட்டது. அந்த வகையில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் மீது எதிரான வாக்குகள் அளித்ததாக கருத முடியாது. மேலும் வரக்கூடிய தேர்தல்களில் இதே நிலை நீடிக்காது, மாற்றம் கண்டிப்பாக நிகழும் என நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பு ஏற்பட்டதால் அதிகார பொறுப்பிற்கு வந்து கனிமவள கடத்தல், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாமல் போனது குறித்த வருத்தம் உள்ளதாகவும் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபடுவேன் எனவும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்திலே ஒரு வலுவான குரல் இருந்தால் கடந்த 50 ஆண்டு கால பின்னடைவை சரி செய்து இந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த தேர்தலை நாம் சந்தித்தோம். ஆனால் அதற்கான போதிய வாக்குகள் நம்முடைய மக்களிடத்திலிருந்து வரவில்லை. எனினும் என்னுடைய பணி, எங்களுடைய கட்சியினுடைய பணி தேர்தலுக்கு முன்பாக எப்படி இருந்தோ அதிலே இம்மியளவும் குறையாமல் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல்கள் வரும் போகும், ஆனால் மக்களுக்கான பணி என்பதிலே எவ்விதமான சுணக்கம் இருக்காது. திருச்சி அருகே பட்டாக்கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்த இளைஞர் வீடியோ வெளியான நிலையில் அந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியை கையில் வைத்துக் கொண்டு நாட்டு வெடியை வெடிக்கும் வீடியோ கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கிய நிலையில் அந்த இளைஞர் திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தலையை சேர்ந்த மன்னாரி என்கிற மணிகண்டன் என்பதும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் பெட்டவாய்த்தலை அருகே மணிகண்டன் பட்டாக்கத்தி வைத்துக் கொண்டு பொதுமக்களை மிரட்டி வந்ததாக தகவல் அறிந்த பெட்டவாய்த்தலை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த விரக்தியில் அக்கட்சியின் தொண்டர் ஒருவர் மொட்டையடித்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக தலைமையிலான கூட்டணி 40 இடங்களையும் கைப்பற்றியது. அதிமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றியை இழந்ததால் அக்கட்சியின் தொண்டர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆலத்தூர் நாடு அதிமுக முன்னாள் துணை சேர்மன் வரதராஜன் என்பவர் தோல்வியின் விரக்தியால் மொட்டையடித்துள்ளார். மேலும் அதிமுகவில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவர் மொட்டையடித்துள்ள சம்பவத்தின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதிமுகவில் அனைவரும் ஒன்றாக இணைவோம் என்று சொல்வதற்கு பன்னீர்செல்வத்திற்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லை என்று கிருஷ்ணகிரியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனிசாமி பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். அதிமுக பல்வேறு சோதனைகளை சந்தித்த போது அதற்கு முக்கிய கருவியாக இருந்து அதிமுகவிற்கு மேலும் மேலும் சோதனைகளை கொடுத்தவர் பன்னீர்செல்வம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கடுமையாக விமர்சித்த அண்ணாமலையோடு கைகோர்த்து கொண்டு தன் சுயநலத்திற்காக அதிமுக சின்னமான இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டவர்தான் OPS என்று KP முனுசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக கட்சியை முடக்க முயற்சித்த பன்னீர்செல்வத்திற்கு அனைவரும் ஒன்றிணைவோம் வா என அழைப்பு விடுப்பதற்கு எந்தவொரு தகுதியும் இல்லை என்று காட்டமாக தெரிவித்துள்ளார். நத்தத்தில் கொசுப்புழு ஒழிப்பு பணிகளை திண்டுக்கல் மண்டல பூச்சியியல் வல்லுநர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகம் எங்கும் தற்போது ஆங்காங்கே மழை பெய்து வருவதால் கொசு உற்பத்தியாகி காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதை தடுக்க சுகாதாரத்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேரூராட்சிக்குட்பட்ட மாரியம்மன் கோவில் தெரு, கர்ணம் தெரு, பஜார் தெரு, சேர்வீடு உள்ளிட்ட பகுதிகளில்
கொசுப்புழு ஒழிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை திண்டுக்கல் மண்டல பூச்சியியல் வல்லுநர் ஜானி விக்டர் ஆய்வு செய்தார். அப்போது வீடுகளில் தொட்டிகளில் தேங்கியுள்ள நீரை அடிக்கடி வெளியேற்றி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் துரிதமாக செயல்பட்டு காய்ச்சல் வருவதை தடுக்கும் விதமாக முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஆய்வின் போது சுகாதார ஆய்வாளர் மோகன் உள்ளிட்ட பணியாளர்கள் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.